அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோமாலியாவில் இருக்கிறோம். சோமாலியாவுக்கு இன்னைக்கு ஜும்மா தொழுவுறதுக்காக இங்கே பள்ளியத்துக்கு போயிட்டுருக்கேன். சோமாலியா ஊர் பார்த்துக்குங்க, எப்படி அழகாக இருக்கா. நம்மலாம் வீடியோ பார்த்துருப்போம். சோமாலியா பஞ்ச நாடு, பசி நாடு, பட்டினி நாடு, அப்படி இப்படின்னு கண்ணாமலாம் வீடியோக்காரன் போட்டு கொண்டு இருப்பாங்க. இங்கே ஆண்டவன் இப்படி பறக்கத்தை பாருங்கள், எவ்வளோ செழிப்பாக மக்களை வச்சுருக்காங்கன்னு. இது பள்ளிவாசல். இது அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ பெரிய பள்ளிவாசல், மாஷா அல்லான்னு பாருங்கள். பெரிய பள்ளிவாசல். இங்கே வெளி தாவரம். இது சோமாலிய மக்கள். இது பார்த்துங்க, சோமாலிய மக்கள்லாம் நம்ம பசியும் பட்டினியும் வத்தலும் தொத்தலமாக இருக்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். இப்படி ஒரு மக்களை பார்த்துருக்க மாட்டோம் பாருங்க. ஜிம்மா பள்ளி எவ்வளோ பெரிய பள்ளிவாசலாக இருக்குது பாருங்க. எல்லாம் ஃபுல்லாக ஜென்ரல் ஏசி போட்டு இருக்காங்க. சில கிராமங்களும் இருக்குது, பஞ்சம் பசியில் இருக்கிற கிராமங்களும் இருக்க தான் செய்யுது. அது எல்லா ஊர்லேயும் இருக்க தான். சரி, பஞ்சம் எங்கள் இந்த நாட்டில் தான் இல்லை, பசி பட்டி எங்கே தான் இல்லை. எங்கே பார்த்தாலும் வறுமை இருக்க தான் செய்யுது. குலகாரம் எல்லா நாட்டிலையும் இருக்க தான் செய்யும். சோமாலியா மட்டும் ஒன்றும் பஞ்சம் இல்லை. ஒரு டைமில் சோமாலியா ரொம்ப வறுமை நாடாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நிறைய டெவலப்மெண்ட் பண்ணி நல்ல டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க. நம்ம நாடு இந்தியா காலங்களே இங்கே வேலைக்கு வந்திருக்காங்க. ஒன்றும் பார்த்துக்கலாம். இப்போ நாங்களாம் இங்கே எதுனா வேலைக்கு வந்திருக்கோம். பார்த்துங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறாங்க. இந்த நாட்டிலேருந்து பல நாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்காங்க வேலைக்கு. இந்த மீடியாக்காரங்க பண்ண வேலை தான். சோமாலியாவுக்கு போகாதீங்க, அப்படி கொலகாரம் ஒரு பிள்ளைக்காரன் கொண்டு இருப்பான். நான் மார்க்கெட்டுக்கு கூட இங்கே ஜாமான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ஊர் காய்கறிகள் அனைத்தும் கிடைக்குது. பல வகைகள் நிறையா கிடைக்குது. எல்லாம் இயற்கையாக விளைய வச்ச பழையங்கள் தான். இது ஒரு ஜம்மியா மார்க்கெட்டு. விலையும் பரவாயில்ல, நியாயமாக இருக்கும். எதிர்பார்க்குற அளவு சில பொருட்கள் விலை அதிகமாக இருக்கும், சில பொருட்களுக்கு விலை குறைவாக இருக்கும். ஊர் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், மாடியிலேருந்து வீடியோ எடுத்தால் இன்றைக்கி மழை பெய்யுது. சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 4-5 நாளாக மழை பெய்யுது. இறைவன் இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய பறக்கத்தையும் ஒன்று பண்ணியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்லாம் நாடு டெவலப்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வீடியோ நிறையா போடுவோம். நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம நிறையா பேசிட்டு இன்னொன்று கிராமங்கள்லாம் போய் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வீடியோ எடுப்போம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுவோம். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. சோமாலியா நாடு எப்படி இருக்குது பாருங்கள், பசுமையாக இருக்குது பாருங்கள். மழை பெய்யுது, கண்ணு கட்டின தூரத்தில் கடல் இருக்குது. அடுத்து கடல் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் நல்லா ஜிம் பண்ணி பார்ப்போம். இப்போ நேரம் இல்லை, ஜிம்மா டைம்லாம் இருக்குன்னா கொஞ்சம் தான் போட்டுருக்கேன். இன்னும் நிறையா பேச வேண்டியது நிறையா இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். பாருங்கள், இப்போ பெரிய நகரம் மாதிரி, இப்போ பெரிய நாடு மாதிரி இருக்கும், வல்லரசு நாடு மாதிரி இருக்கும். எல்லாம் இங்கே மிகப்பெரிய பறக்கத்தை கொண்டு பண்ணோம். பறக்கத்தை செஞ்சுருக்கான் நிறையா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.